வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சீமான் ஸ்பீச் தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாரு, இந்தியா உனக்கு கொடுக்குற அடையாளத்தை பாரு. நல்லா கவனிங்க. இது என்ன மொழியில் எழுதியிருக்கு பாருங்க. முதல்ல என் பேரு ஹிந்தியில் எழுதியிருக்கு, ரெண்டாவது இங்கிலீஷ் எழுதியிருக்கு, மூணு என் தாய்மொழியில இது என் அடையாளம் இல்லை. கீழே என் ஆதார் எனது அடையாளம், எனது ஆதார் எனது அடையாளம். போனா போகுது, ஏய் போனா போகுது வரக்கூடாது. அது அகிரிணையை குறிக்கிறது தான் எனது. என் அடையாளம் என் அப்படிதான் இருக்கணும். என் அடையாளம் இது மயிர், என் அடையாளம் தமிழ் தாண்டா. இது என்னடா அது? இதை தூக்கி வச்சுட்டு இருக்க வேலை என்னங்க மயிர்னு பேசுற? மயிர் கெட்ட வார்த்தைன்னு டேய், கெட்ட வார்த்தையில போற மொட்டை சித்துறா. இங்க வாடா, எதுக்குடா தென எண்ணெயை தேய்ச்சி சாம்பை போட்டு குளிச்சுக்கிட்டு சுத்திட்டுற பைத்தியக்கார? அது உதிர்ந்துல போனதுன்னா அதுக்கு எதுக்கு பல லட்சம் போட்டு விற்க மாட்டிட்டு போய் நட்டுக்கிட்டு இருக்க. என்னுடைய வேதம் பாடுற மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமா நன்னார் மயிர் கெட்ட வேதம் பாடுது. மயிர் மிஸ்டர் அப்படி அந்த மயிர் கோவம் சிறச்சிட்டு மொட்டையாத்திடுற. அதுக்கு எண்ணெய போடுறது சீவுறது கெட்ட வளர்த்துனா அது என்ன மண்டையில வச்சுட்டு மாதிரி நட்டுக்கிட்டு வருது. தொலைச்சுப்புறம் சும்மா இந்த முச்சந்திலிருந்து கத்திட்டு சாகிற கூட்டம் நினைச்சுக்கேன்னு என்ன கேட்டாங்க. சீமான் முதலமைச்சராக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல இல்ல, முச்சந்தில இருந்து கத்திட்டு சாகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்கல. நாங்க பிரபாகரன் பிள்ளைகள் எழுதி சும்மா வந்தாங்க. இங்க விடு, இன்னொரு தாள் பாரு தம்பி, நல்லா கவனிக்க. இது என்னன்னு பாரு. ஏற்கனவே இந்த நிறுவனத்துல போய் நாங்க கடிதம் கொடுத்தோம் பாரு. முதல்ல என்ன எழுதிருக்கு பாரு, சக்தி மசாலா. இதுலயாவது மூணாவது இடத்துல இருக்குது, இதெல்லாம் இல்லவே இல்லை. சில்லி பவுடர் இப்படி எல்லாம் திணிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. வெங்காயத்துல ஒண்ணு எழுதிருக்கு, கீழே மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கன்னடத்துல எழுதிருக்கு. கன்னடத்துல எழுதிருக்கு, பாத்துக்க. சொல்றாங்க நாங்க கொடுத்து அது மதிக்கல. என்ன பண்ணி போடுவான் சீமா? என்ன பண்ணி போடுவான் சீமா? இதை எப்படி நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க? எப்படி இது மிளகாய் தூள் முதல்ல எழுதுனா அதுல கட்டு போயிருமா? தமிழும் காசு வேணும், தமிழ் வேணாமா? உலகத்தில் எந்த மொழிக்காரன் தன் தாய்மொழியை இழிவுபடுத்துவான்? எந்த மொழிக்காரன்? நீ பீகார்ல, குஜராத்ல, ராஜஸ்தான்ல சொல்லுங்க, இது மேற்கு வங்கத்துல அல்லது கர்நாடகா இப்படி நீங்க எழுதிட முடியுமா? எழுதிட முடியுமா? அவன் மாநிலத்துக்கார முதல்ல இங்கிலீஷ்ல எழுதி, ஹிந்தியில் எழுதி, பிறகு மலையாளத்துல அல்லது கன்னடத்துல, தெலுங்குல எழுதுவாரா? வானூர்தியில் ஏறினா ஹிந்தி, அப்புறம் போச்சுபுரி தான் அறிவிப்பான். அந்த பணிப்பெண் சொல்லுவாங்க ஹிந்தி, இங்கிலீஷ், போச்சுபுரி அப்படின்னு. தமிழ்ல மட்டும் வராது. எப்படி இருக்கு? ஆனா சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வா, தமிழ் அறிவிப்பான். மலேசியால இருந்து வா, தமிழ் அறிவிப்பான். துபாய் அரபு நாடுல இருந்து தமிழ்ல வானூர்தியில் அறிவிப்பான். ஆனா சொல்ல மாட்டான். எல்லாவற்றையும் இழந்து நிக்கிற மொழி இல்லைன்னா உன் அடையாளம் இல்லை. மொழியை பாதுகாத்து வைத்த இனங்கள் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழ்ந்திருக்கிறது. மொழியை அழிய கொடுத்து விட்ட இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து விழுந்திருக்குது. இது வரலாற்று உண்மை, இது வரலாற்று உண்மை. இவர் யாரு போய் கேட்கறது? தான் கேட்கணும். என்ன பண்ணி போடுவாங்க எப்படி? இந்த தேர்தல் முடியட்டும், நீ நிறுத்தி நிறுவனத்தை நீ நடத்தி பார்ப்போம். மொத்த பேர் வந்தங்க இதே மாதிரி டாரா போட்டு படுத்து கூடாது மட்டும் படுத்துக்கிற. நீ முதல்ல என் தாய்மொழியில் எழுது, கரும்பாப்புறம் எந்த மொழியில எழுது. அப்ப ஹிந்திக்காரன் வசதிக்கு ஹிந்தியில் எழுதிட்டா, இங்கிலீஷ்காரன் எந்த வெள்ளக்காரி வந்து உன் சில்லி பவுடர் வாங்கி சமைக்கிறான். அப்ப என்ன வெள்ளக்காரி? இங்க கீழே பாருது, கன்னடத்தில் இருக்கு. இதே மாதிரி நீ தமிழ் இருக்கு, இதே மாதிரி தமிழ்ல 1.25 கோடி தமிழர்கள் நாங்க அங்க வாழ்றோம். எழுதி வச்சிருக்கியா? சொல்லுங்க. கோபப்படுறான் சீமா, கத்துறான் சீமா. தம்பி நான் கோபப்படல, நியாயமான கோபமா தான் படம் கொடுத்துருப்பேன் தம்பி. இந்த கோபம் தான் இங்க இருக்கு. என் மொழியில் அறிவு, செறிவு, தெளிவு என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு பேசு, என்ன இருக்கு பேசு. சாக்ரட்டிஸ் கொண்டு வா, சாக்ரட்டிஸ் கொண்டு வா, கன்ஃபியூசியஸை கொண்டு வா.
உலக பெரும் சிந்தனை கொண்டு வா, சொல்லு. நபிகளை கொண்டு வா, இயேசுவரானை கொண்டு வா, பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டு வா. என்ன உங்க சிந்தனைக்கு தாழ்ந்துட்டான் பாட்டனார் வள்ளுவ பெருமகன்? சொல், என்ன குறைஞ்சிருச்சு? எங்களுக்கு என்ன குறைஞ்சிருச்சு? அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறது நபிகள் நாயகம். அடுத்தவன் பசித்திருக்கும் போது உணவு உண்டாதுங்கிறார். தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக என்கிறார் இயேசுவரான். எல்லா மதத்தையும் நல்லதுதான் சொல்லியிருக்காங்க. எதிராக கொண்டு வந்தா கொண்டு சொல்லப்பாரு, இருக்கிறதெல்லாம் அவருக்கு பகிர்ந்து கொள்ளு. எங்க பாட்டனார் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலைங்கிறார். இதுல என்ன நான் குறைஞ்சிட்டேன்? என்ன குறைஞ்சிட்டேன்? தோல்விக்கு இரண்டே காரணங்கள் தான்டா. ஒண்ணு, சிந்திக்காமல் செய்வது, யோசிக்காமல் செய்வது, யோசித்த பிறகு செய்யாமல் இருப்பது. இதான்டா காரணம். இது பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ண பரமாத்மா. சரி என்றப்பட்டதை செய்ய தவறுவதும் என்பதும் தோல்விக்கு காரணம். கன்ஃபியூசியஸ். செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும். இது என் பாட்டன் வள்ளுவ பெருமகனார். என்ன நான் குறைஞ்சிட்டேன்? என்ன குறைஞ்சிட்டேன்? பிறர் குறை காண்பவன் அறமனிதன், தன் குறை காண்பவன் முழு மனிதன். சாக்ரட்டிஸ். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் இருக்கு எங்கள் பாட்டனார். ஏதா நாங்க சிந்திக்கல, எதை உலகத்தை கொடுக்கல. எல்லாம் இங்கிருந்து போனதுதான் கத்துக்கிட்டு. பெரிய பெரிய அறிஞர்லாம் தான். எங்க அப்பா நம்மால் வர்றதுல எம்எட் ஹூக்கர்னு ஒருத்தன். எம்எட் ஹூக்கர் ஒரு மருத்துவ, அமெரிக்கால டாக்டர். ஒரு பொண்ணு மனம் வருது, அதுக்கு ஒவ்வாமை நோய், அலர்ஜி. எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது, தண்ணி குடிச்சாலும் வாந்தி வருது. போய் நோயாளியை பத்திரிச்சு சோதிச்சு பாக்குறாரு மருத்துவர். என்ன செஞ்சாலும் நிக்க மாட்டேங்குது. இந்த வீட்டுல வந்து தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருது, எனக்கு நோயாளி கடையில நீ யாரான்ட்டு. விறுவிறுன்னு போய் மருத்துவமனையில அந்த பொண்ணு படுத்திருக்காரையே பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வந்துடுறாரு. ஒரு வாரம் கழிச்சு போய் திறக்கிறாரு. மயம் கிடக்கிற பொண்ணு தட்டி எழுப்புறாரு, தண்ணி கொடுக்குறாரு, வாந்தி வரல. பசிக்கு கேட்குது, உணவு கொடுக்குறாரு, வாந்தி வரல. கீழே ஒரு குறிப்பு எழுதுறாரு, சாப்பிட்ட உணவை செரிச்சிருச்சா என்று பார்த்து உண்ண வேண்டும், பசித்த பிறகு உண்ண வேண்டும். எங்க அப்பா கீழே போய் எழுதுறாரு நம்மாழ்வார். அடையே எங்களோட குக்கர், உன் பரம்பரை கருவாவதுக்கு முன்பே என் பாட்டை எழுதியிருக்காண்டா. மருந்தன கண்டுபிடிக்கிறது அற்றது போற்றி உண். யாரா அறிங்க? என்னோட குக்கரா என் பாட்டை வல்லவனாடா. வல்லுவன் எங்க அப்பத்தாவ பின்னாடி அறிவு முதாட்டி அவை வர வல்லுவன் நல்லா தான் எழுதியிருக்கான் அந்த பையன். ஆனா 1.25 அடி எழுதியிருக்கான். அதுவே சின்னது. ஒரு ஹைக்கு ஃபார்ம்ல புதுக்கொடி வடிவத்தில் இருக்கு. அதுவே சின்னது. ஆனா அவை வர பிள்ளைய படிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மருந்தர வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி. ரொம்ப பெருசு. அவ பசித்து புசி ரெண்டே வார்த்தை கேட்டு மாத்திரையில அடிச்சு போட்டு போயிட்டான். நீ எனக்கு வந்து பிச்சுக்கிற. தமிழ்ல என்ன இருக்குன்னு, தமிழ்ல இல்லாத என்னடா இருக்கு உலகத்துல சொல்ற. இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறத அப்படியே கண்டுபிடிச்சது பிரதம மந்திரி ஐயா பெருமதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் உலகம் பூரா போறதுல நாங்க பேசுறதா அங்க பேசிருக்காரு. உலகத்தின் முதல் மொழி தமிழ். எந்த அறிஞர்களும் எந்த ஆய்வறிஞர்களும் மறுக்க முடியாது. அதுதான் இங்க வந்து இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலும் அறியலாம். ஆமா, அதைத்தான் நாங்களும் சொல்றோம். அவ்வளவு தொன்மை மிக்க மொழிக்கு, அவ்வளவு ஆகச்சிறந்த மொழிக்கான அங்கீகாரம் என்ன இந்த நாட்டில்? அதான் எங்க கேள்வி. எங்க தாத்தா காகிதம் இல்ல, இந்திய நாட்டின் ஆட்சி மொழியாக இது வரலாம் என்று விவாதம் நடக்கிற போது, இந்திய மொழிகளில் மூத்த மொழி, பழமையான மொழி, தொன்மையான மொழி தான் வர வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கும் போது எழுந்து பேசுகிறார் ஒருவர், பெருமக்களே, இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி அதிகார மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ் தான் இருக்க வேண்டும். தமிழ் தான் இந்திய மொழிகளின் மூத்த மொழி, தொன்மையான மொழி. எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க முடியாது. அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசுகிறார். அப்ப இவரு தாத்தா இஸ்லாமிகனால நேரு எந்திரிச்சு, என்ன சாஹிபு நீங்க உருத கேட்பீங்கன்னா நீங்க தமிழை கேட்கிறீங்களேன்னு அவர் மறுமொழி சொல்றாரு. உடனே நம்ம தாத்தா மறுக்காமல் சொல்ற, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்று முழக்கத்தை முன்வைத்தவர் நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர். எல்லாருக்கும் அது அருமை தெரியுது. நாங்கள் வழக்காடு மன்றத்தில் மட்டுமே எங்கள் உரிமையை கேட்கவில்லை. பள்ளி கல்லூரிகளில், ஆட்சி அதிகார நிர்வாகங்களில், தமிழகத்தின் தெருக்களில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். எங்கள் முன்னோர்கள் முன்வைத்து தமிழன் என்று சொல்லலாம், தலை நிமிர்ந்து நில்லடாங்க. என் அன்பிற்குரியவர்களே, நம்மோடு நாம் பெரிதும் நேசிக்கின்ற விடுதலை பாவலர் அண்ணன் அரியமதி அவர்கள், எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளுங்கிறார்.
இதை தமிழ் இளம் தலைமுறையினர் இதய சோற்றில் எழுதி வைத்துக் கொள்ளணும். சும்மா போட்டு நாங்க ஏதோ வெட்டி வேலை பார்க்கறதா நினைச்சு கூடாது. எல்லாத்தையும் விட்டு பசி கடந்து பாரு, அப்ப தெரியும். பசி என்கிற கொடிய நெருப்பை வைத்துக்கொள்ள கொட்டி போராட்டம் எதுக்கு? உயிர் தமிழ் அழிந்து விடக்கூடாது, உயிரை கொடுத்தேனும் காக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கம். இது ஒரு தொடக்கம்தான். 10 பேர் வந்து படுத்துட்டா தமிழ் மீண்டுமா போயிருமா அப்படின்னு. தம்பி, வண்டி நிறைய குப்பை எவனும் வண்டி நிறைய நெருப்படுத்திக் கொண்டு போவதில்லை கொளுத்துவதற்கு. ஒரு தீப்பட்டி, ஒரு தீக்குச்சி தான். இதான் புரட்சி. அவ்வளவு பெரிய காட்டை ஒரு தீக்குச்சி எரிக்கும். அது மாதிரி இது வயிற்றுக்குள் எரிகிற அந்த தீ இருக்குதே, அந்த பசி தீ, அது இந்த நாட்டை ஒரு நாள் பற்றி பரவும். என்னுடைய தமிழாசிரியர் குப்புசாமி கிட்ட நான் கேட்டேன், உருகி சுகம்பரா மார்பை திருகி எரிந்தால் தீட்டால் கண்ணகி என்று மதுரை மாநகர் எரிந்ததுன்னு. அப்ப இப்ப இருக்கிறது வேற மதுரை ஐயான்னு கேட்டேன். அப்ப எரிஞ்சு சாம்பலாய் வேற மதுரையான அவர் அப்படி இல்லடா இருக்கா உட்காரு. அவளுடைய வேதனை, அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நினைத்து மக்கள் வயிறு இருந்தார்கள் என்று சொல்வதற்கு இளங்கோடிகள் அப்படி எழுதியிருக்காரு. அது மாதிரி இவர்கள் பற்ற வைக்கிற நெருப்பு அவ்வளவு எளிதாக அணையிறது இல்லை. என் தம்பி பகவத் கூட கேட்டான், சட்ட போராட்டம் பண்ணுவோம், உறுதியாக பண்ணுவோம். இந்த தேர்தலில் இதை ஒரு முதன்மை பிரச்சனை சிக்கலாக கொண்டு போய் பரப்பும், மக்களிடத்தில் சொல்லுவோம். ஏன் தாய்மொழி அவசியம்? மொழியின் முகம் மதம் சாதி அடையாளம் அல்ல. அது தமிழ் இளம் தலைமுறைக்கு பயிற்றுவிக்கணும். அன்பிற்குரியவர்களே, அறிவார்ந்த பெருமக்களே, உலகில் முதல் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா என்கிற அந்த புரிதல், அந்த தெளிவு உங்க எல்லோருக்கும் வரணும். முதலில் மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்பட்டது. அந்த இனக்கூட்டம் ஒரே நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்குமானால் அது தேசிய இனம் என்று வரையறுக்கப்பட்டது. இதுதான். அப்படி பார்த்தால் முதலில் தோன்றியது தமிழ், முதலில் தோன்றிய இனம் தமிழ் இனம். இன்று வரை இருக்கு. தூரத்தில் இருக்கிறவனை அழைப்பதற்கு என்று அழைத்த ஒளிகள் இன்று வரை தமிழில் காண கிடக்கிறது. எல்லாரும் சொல்ற உலகமே சொல்லுது தமிழ் தான். ஆதியில் மனிதன் காடுகளிலிருந்து நகர்ந்து இடம்பெற தொடங்குகிற போது அவன் பேசிய மொழியில் இருந்த எழுத்து வடிவம், ஒளி வடிவமும் இன்று வரை தமிழில் இருக்குதுன்ற. நீ என்னை வந்து ஏதோ பாசிஸ்ட், சாவனிஸ்ட் இதெல்லாம் வெட்டி வேலை. அதுல அவ்வளவு பெரிய மொழிக்கு சொந்தக்காரன் நீ. 400 ஆண்டுகளை தொடல வச்சுக்க, ஒரு 500 ஆண்டுகளை நீ நிறைவு செய்யல. இந்தி நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழிக்கு இனத்திற்கு சொந்தக்காரன். நீ என் மொழியை நாளாந்தர மொழியா தள்ளிட்டு நீ வந்து உன் மொழியை ஆட்சி மொழி, ஒரே நாடு, ஒரே மதம். சீமான் இந்த மண் நிலத்தை விட்டு கேரளா போறான். அவன் கேட்பான், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எந்த மொழியில் பதில் சொல்ல போறேன்னு தான் பாக்குறான். அங்க போய் ஐ ஆம் இந்து, ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் முஸ்லிம் எல்லாம் பேச முடியாது ராஜா. ஐ ஆம் தேவர், ஐ ஆம் நாடார், ஐ ஆம் கோனார், ஐ ஆம் செட்டியார் எல்லாம் பேசிக்க முடியாது ராஜா. இந்த நிலத்திலே உன் தாய் நிலத்தை விட்டு எந்த மாநிலத்திற்கு போனாலும் உன் அடையாளம் நீ தமிழன் என்பதுதான். இந்த நாட்டை விட்டு வேற எந்த நாட்டிற்கு போனாலும் who are you, நீ யார் என்று கேட்டால் ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இந்து கிடையாது, ஐ ஆம் இஸ்லாம் கிடையாது, ஐ ஆம் கவுண்டரோ செட்டியாரோ வன்னியரோ கிடையாது, நீ தமிழன். அப்ப உலகில் எங்கு போனாலும் நீ தமிழன் என்பதான அடையாளம். அதைத்தான் புரட்சி பாவலர் சொல்கிறார், இங்கு பிறப்பினும் தமிழ், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்கிறார். நீ எழுதி நீ ஆழ்ந்து படித்து பார். இந்திய நிலப்பரப்பின் இங்கே எங்கிருந்து இங்கு வந்தாலும் திராவிடர், கேரளா திராவிடர், ஆந்திராவில் திராவிடர், கர்நாடகம் திராவிடர், வட இந்தியா, பீகார், குஜராத், ராஜஸ்தான் எல்லாம் இந்தியர். ஆனால் நீ இந்த நிலப்பரப்பில் உலகின் எந்த ஓரத்துக்கு எங்கு சென்றாலும் நீ இனம் மாறவில்லை, நிறம் மாறவில்லை, நீ தமிழன் தான். நீ வேணா பாரு, எங்க வேணாலும். கர்நாடகால 1.7 கோடி வாழ்ற, அங்க போய் என்ன இனம் மாறிட்டியா? நீ ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பிரிட்டன் எல்லா நாட்டிலையும் வாழ்ற, அங்க போய் நீ இனம் மாறிட்டியா? இங்கிலீஷ் நல்லா பேசிட்டா நீ சேர்த்துக்குவானா? இனத்துல நீ தமிழன்.
மொழி மாற, இனம் மாறி. அன்பிற்குரிய சொந்தங்களே, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழி இனமும் மாறிக்கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்ளணும். நீங்க இங்க இருந்து பாகிஸ்தான் பிரிந்து செல்கிறது வரலாறு. அதற்கு காரணம் மதம். பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிந்து சென்றது காரணம் மதம் அல்ல, மொழி. ஓர் இறை, ஏக இறைவன் ஒருவனே, நபிகள் மொழி என்னும் வழி என்று ஏற்றிச்சென் பிரிந்து சென்ற பாகிஸ்தான் தனிநாடு அடைந்து போனது. அங்கே பாகிஸ்தானியர்களின் உருது மொழி ஆட்சி மொழி என்று அறிவித்த உடனேயே என் தாய்மொழி என்னானது என்று கேட்டான். டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பர்களும். கலவரம் வெடித்தது, போராட்டம். அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பெருமாட்டி அம்மையார் இந்திரா காந்தி, மேற்கு வங்கத்தின் முதல்வராக இருந்தவர் சித்தார்த்த சங்கரே, அவரும் காங்கிரஸ் முதல்வர். சித்தார்த்த சங்கரே முன்வைத்த முழக்கம் என்ன? அங்கே செத்து விழுபவன் இந்து இஸ்லாமியன், சித்தார்த்த சங்கரே இந்து, செத்து விழுவன் இஸ்லாமியன் தான் என்று இருந்தானா? இல்லை, என் இன மக்களை கொள்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள். கிழக்கு பாகிஸ்தானை வாழ்கிற என் வங்க மக்களை, என் வங்க மொழி பேசுகிற என் இன மக்களை கொள்கிறார்கள். இந்தியா ராணுவத்தை அனுப்பி பாதுகாக்கிறதா, இல்லை நான் என் காவல்துறை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்று கேட்ட உடனே ராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து தனி நாடாக தன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்று நாடு பிறந்தது உலகத்திலே. இதுதான் வரலாற்று உண்மை. சித்தார்த்த சங்கரேக்கு மதத்தை தாண்டி மொழி பற்று இருந்தது, இனப்பற்று இருந்தது. அது சீமானுக்கும் அவன் கூட இருக்கிறவர்களுக்கும் இருந்தால் இது பாசிசம், சாவனிசம், மொழி வெறி, இனவரி என்றால் எப்படி ஏற்பது? உலகத்தில் எல்லா மொழியும் நேசிக்கிறோம், அந்த மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம். இதை மானுட நேயம் என்கிறீர்கள். அதை போலவே எங்கள் தாய்மொழியும் எங்கள் மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். இதை பாசிசம் என்கிறீர்கள், இனவெறி என்கிறீர்கள். இதை எப்படி ஏற்பது? அறிவார்ந்த பெருமக்களே, கற்றிருந்த சான்றோர்களே, தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் ஆர்வலர், தமிழ் பற்றாளர், அது ஜி போப்பை சொல்லலாம், கால்டுவெல்லை சொல்லலாம், ஜோசப் பிஸ்கி, வீரமாமுனிவரை சொல்லலாம், தமிழ் பற்றாளர், தமிழ் உணர்வாளர் என்று. எங்களை சொல்லக்கூடாது. நாங்கள் பற்றாளர்கள், உணர்வாளர்கள், நாங்கள் தமிழர்கள். ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் அல்ல, ஈழ விடுதலைக்கு போராடுகிற போராளிகள் நாங்கள் என்பதை நீங்கள் புரிந்து. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இவர் ஈழ விடுதலை, இவர் சீமன், இவர் பாவேந்தரா, ஜான்சன் நல்ல தமிழ் பற்றாளர்மா, என்னமோ புற்று வந்த மாதிரி அறிமுகப்படுத்துவான். தமிழன்னா என் முகம், முகவரி, அடையாளம் அனைத்தும் எனக்கு தமிழ். போய் பிரான்ஸ்ல போய் பாரு, ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான் கை கொடுப்பான். போ பிரிட்டிஷ்க்கு, ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், அப்படிதான் கை கொடுப்பான். அப்படிதான் நான் தமிழன், அப்படிதான் கை கொடுக்க முடியும். அதான் அடையாளம். அதை விட்டு தாய்மொழி அழிஞ்சுனா என்னங்க? என் முகம் சிதைந்து இறந்து கிடந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. அப்படி உன் மூலம் மொழி சிதைந்து அணிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது. இமயவரை பரவி இருந்த நீ காலடிகள் குறுக காரணம் மொழி திரிவு, மொழி சிதைவு, மொழி அழிவு. 1800 ஆண்டுக்கு முன்னாடி ஏதா கன்னடம், 1600 ஏது தெலுங்கு, 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம் என்கிற மொழி ஏது? கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் துருவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவே என்று பாடல் இருக்கா இல்லையா? எல்லாம் தொலைஞ்சிருச்சு. கடைசி அரைக்கிற வேண்டிய இடம் இருக்கு, அதுலயே அவன் குடிசை போட்டு உட்கார்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அநீதியை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாய், ஆனால் நீனும் என் தோழனேங்கிற செய்வார பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்கிற புரட்சி பாவலர். நாங்க இப்ப என்ன செய்யலாம்? சும்மா அந்த சேட்டையெல்லாம் வச்சுக்க கூடாது. இந்த தேர்தலில் எண்ணற்ற பிரச்சனைகள், முதன்மை பிரச்சனைகளை முன்வைக்க இருக்கிறான். அதில் தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் பண்பாட்டு மொழி, தமிழ் வழிபாட்டு மொழி, தமிழ் வழக்காட்டு மொழி என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் கொண்டு போவோம். இன்னைக்கு நீ நிறைவேற்றாம கடந்து போகலாம், ஆனால் ஒரு நாள் நிறைவேறாமல் அது கீழே கிடந்து போகாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், நீங்கள் எந்த மொழியும் படியுங்கள், நீங்கள் வாழ்வதற்கு. உங்கள் சொந்த மொழி தமிழ் படியுங்கள், நம் இனம் வாழ்வதற்கு. இதை கோட்பாடா வச்சுக்கணும். உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது, அத்தனை சாளரங்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுங்கள். நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்ளுங்கள். அதான் முதன்மையானது. பெத்த தாயை பட்டினி போட்டு விட்டு நீங்கள் எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும்
ஒரு பலனும் கிட்டப் போவதில்லை, கிடைக்கப் போவது இல்லை. அதை கவனித்துக் கொள்ளணும். மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தான், மொழி செத்துருச்சு. இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்தான், இனமும் செத்துருச்சு. இப்ப நீங்க என்ன செய்யலாம் இருக்கிறீங்க? ஆயுதம் மிச்சம் வச்சதை, அறப்பொருட்கள் மிச்சம் வச்சதை அரசியலால் வென்று முடிக்கணும். அதற்கு தமிழ் இளம் தலைமுறையினர் கிளர்ந்தெழணும். இல்லை என்றால் இதே மாதிரி தாய் நிலத்தில் தமிழ் மொழியை மீட்க முன்னிறுத்தி போராடுகிற போராட்டத்திற்கு மதிப்பில்லை என்றால் இது நம்ம நாடான் பாரு. விடுதலை என்பது வெறும் சொல்லாக இருக்கிறது, பொருள் இல்லை. அதிலே விடுதலை பெற்ற மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக? அந்த மொழிவழி தேசியங்களின் மொழி, கலை, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, அவனுக்கான கல்வி, மருத்துவம், பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இதையெல்லாம் காட்டு வளம், கனிம வளம், நிலவளம், நீர்வளம், மலைவளம், கடல் வளம், மண் வளம், இவற்றை பாதுகாப்பது. இதுக்கெல்லாம் தான் மொழிவழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அப்புறம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். போராடுகிற பெருமக்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள், நன்றி. செத்துக்கொண்டிருக்கிற தமிழ் உணர்வை யாராவது செத்து உணர்வூட்ட வேண்டியிருக்கு. அப்படிதான் தம்பி முத்துக்குமார், அப்படிதான் தம்பி அப்துல் ரவூப், அப்படிதான் தம்பி தங்கை செங்கொடி, அப்படிதான் தம்பி விக்னேஷ். இப்படி ஒவ்வொருத்தராக இறந்து 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 யாராவது ஒருத்தன் உடல்ல தீ வச்சு எரிச்சு இவனுக்கு அணைஞ்சு கிடக்கிற அந்த உணர்வு நெருப்பை மூட்ட வேண்டியது இருக்குது. அப்படி பசியனும் பெருநெருப்பை பத்த வைத்து இங்கே உணர்வற்று இருக்கிற தமிழ் மக்களுக்கிடையே உணர்வூட்டி கொண்டிருக்கிற இந்த புரட்சியாளர்களை நாம் வணங்குவோம், வாழ்த்துவோம். இது ஒரு தொடக்கம்தான். தமிழை மீட்க வேண்டியதும் காக்க வேண்டியதும் எப்படி நம்ம கடமையோ அப்படி இந்த தமிழ் குடிகளை, தமிழ் பிள்ளைகளை, தமிழ் மக்களை, தமிழ் பெரும் அறிஞர் பெருமக்களை பாதுகாக்க வேண்டியதும் நமது கடமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 8 நாட்கள், ஒரு வாரத்தை தாண்டி 8வது நாட்களாக பட்டினி கிடக்கிற இந்த பிள்ளைகள் தங்கள் தாய் நிலத்தில் தங்கள் தாய்மொழி அதை மீட்க வழக்காடு மொழியாக எங்கள் தாய்மொழியில் வழக்காடு உரிமை கொடுங்க. நம்ம நாட்டில் நம்ம மொழிக்கு நம்ம போராட கேட்கிறீர்களே என்று கேட்டால் பரவாயில்லை. ஆனால் இத்தனை மாநிலங்களில் இருக்கிறது. அப்ப மொழிவழி மாநிலங்கள் இதற்கு பிரிக்கப்பட்டது. அறிவார்ந்த பெருமக்களே, எங்கள் அண்ணன் ஆராஜா சொன்ன உடனே பாசிசம், பிரிவினைவாதம், செப்பரேட்டிசம் பேசிவிட்டார் என்று சொல்லுகிறீர்கள். இந்தியாவில் இன்று நான் சொல்லுகிறேன், பல மொழிகள் இருந்தால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும். ஒரே மொழி என்று திணித்தால் பல நாடுகள் பிறக்கும். எந்த கொம்பனாலையும் அது தடுக்க முடியாது. உனக்கு உன் தாய்மொழி, எனக்கு என் தாய்மொழி. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்கள் இயங்க வேண்டும். பிரிவினைவாதிகள் என்று எங்களை சொன்னால் பிரிவினையை தூண்டுபவர் யார்? என் தலைவன் துவக்கெடுத்தான் பிரபாகரன் என்றால் அந்த துவக்கை அவனுக்கு தூக்குகிற நிர்பந்தத்தை, நிலையை உருவாக்கியவன் யார்? என் தலைவன் தூக்கிய துவக்கு பயங்கரவாதம் என்றால் அவனை ஆயுதம் எடுக்க வைத்தது சிங்கள அரசு பயங்கரவாதம் என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பேசுவது பாசிசம், சாவனிசம் என்றால் அந்த சாவனிசத்தை, பாசிசத்தை செய்ய தூண்டுகிறவர்கள் நீங்கள் யார் என்பதை கேட்டு பார்க்க வேண்டும். அதான் முக்கியம். இப்போ இது வீடியோ பார்க்க சீமானன் கோவப்படுறாரு, ஆனா ஆச்சா புச்சான்னு கத்துறாரு. அது மட்டும் தான் நமக்கு தெரியுதே தவிர எதுக்காக கத்துறாரு, எதுக்கு அவ்வளோ கோவப்படுறாருன்றது பார்க்குறப்ப தெரியுது. சிம்பிளுங்க. நம்ம நாட்டில் நம்ம மொழிக்கு வேணுன்றதுக்கு நம்ம இங்கே உணாவிரதம் இருக்க வேண்டியதாகுது. இதை விட கொடுமை என்னங்க வேணும்? நம்ம மொழிங்க அது. நம்ம நாட்டில் அது வேணுன்றதுக்கு நம்ம போராடி வாங்கணும் தான், போராடினா தான் அது கிடைக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் அப்படியா இருக்குது? மற்றவர்களாம் அப்படியா? சைனாவில் அப்படி தான் இருக்கா? அமெரிக்காவில் அப்படி தான் இருக்கா? இல்லை ஃப்ரெஞ்சில், அங்கே ரஷ்யாவில் எல்லாம் அவங்கவுங்க மொழியில தானுங்க வச்சுட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் நம்ம போராடி தான் வாங்கணும். இங்கே இருக்கிற எங்கள்கிட்ட தான் வியாபாரம் பண்ணுறீங்க, ஆனால் எங்கள் மொழியில் பண்ண மாட்டீங்க. அவனுக்கு என்னென்னா கொடுக்கலாம், அவன் என்ன மொழிலாம் அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு என்ன பச்சை கலர், சிவப்பு கலர், இந்த கலர், அதான். அது கூட நாங்கள் அந்த கலர் வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். யாரும் அதை படிச்சுலாம் தெரிஞ்சுக்கல. என்னென்ன கலரில் பேக்கெட் இருக்குது, இந்த கலரில் வேணும், மாற்றி வாங்கினேன்ட்டு அந்த கலர் தான் வேணும்னு சொல்லி தான் வாங்குகிறோம். ஏன்னா தெரியல, தமிழில் இருந்தால் பேர் சொல்லி கேட்க போகிறோம். என்னன்னு தெரியாமல் இந்த சோப்பு, இந்த சோப்பு வாங்க, இந்த கலரில் இருக்கும், அந்த சோப்பு வாங்கன்னு நினைக்கிறோம். என்னங்க சொல்கிறது இதுக்கு மேலே? அது என்ன ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அவர் அவ்வளோ கத்தி அவ்வளோ உணர்வாக பேசும்போது இல்லை, நமக்கு அப்படி இருக்கு. ஒரு மனுஷன் நம்ம ஒரு இதுக்காக ஒருத்தர் கத்துறாருங்கிற சந்தோஷமா இருந்தாலும் இதுக்காகலாம் நம்ம கத்துற அளவுக்கு ஆயிட்டோமேன்றது வருத்தமாகவும் இருக்குது. இப்போ நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ அகோரி யாரோ வராங்க, அதுக்கெல்லாம் நம்ம ட்ரெண்ட் ஆகுது பார்க்குறோம். அதுக்கு பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது.
நமக்கு தெரியாம முக்கியமான எவ்வளோ விஷயங்கள் இப்படி கடந்து போய்க்கிட்டே இருக்கு. நம்ம அத கண்டுக்கிறது இல்லன்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் வருது. "சே என்னடா இப்படி இருக்கே!" அப்படின்ற மாரி. இது நீங்க சொல்லலாம். அப்போ எஜுகேட் ஆயிட்டோன்றது இதானே, இது கூட தெரியலனா எப்படின்னு. இதுல தான் உங்களுக்கு அறிவு வரணுமா? அப்ப என்ன இதுல ரஷ்யால வந்து அவங்க படிக்காதவங்க, சைனா வந்து இவங்க படிக்காதவங்க, இவங்கலாம் முன்னேறினால, அமெரிக்கா அவங்க படிக்காதவங்கன்னு வச்சுக்கலாமா? அவங்கவங்க மொழியில தான் அவங்கலாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் அறிவே இல்லன்னு சொல்லிடலாமா அப்போ? அவங்களே எப்படி முன்னேறுனாங்க? அவங்களே எப்படி ராக்கெட் விடுறாங்க? சயின்டிஸ்ட்ல எல்லாமே பெரிய லெவல் நம்மள விட முன்னாடி இருக்காங்க. எப்படி? ஏன்னா அவங்கவங்க மொழியில படிக்கிறாங்க. ஈஸியா புரியுது. இங்க அப்படி இல்ல. நம்ம இங்கிலீஷ்ல படிச்சு, முதல்ல இங்கிலீஷ கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த விஷயத்த கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் போனோம். அதுக்குள்ள விடிஞ்சிரும். அவங்க குழந்தையில இருந்தே, சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அடுத்த அடுத்த லாங்குவேஜ ஃபர்ஸ்ட்டு திணிக்கணும்னு இல்ல. அவங்க லாங்குவேஜ்ல இருக்கத புரிய வச்சுர்றாங்க. குழந்தையில இருந்தே புரிய ஆரம்பிச்சிருது. ஈஸியா. ஏன்னா அவங்க லாங்குவேஜ் அது. அவங்க அப்பா, அம்மாட்ட இருந்து அந்த லாங்குவேஜ் தான் கத்துட்டு வராங்க. அதே லாங்குவேஜ்ல ஸ்கூல்ல சொல்லி தராங்க. ஈஸியா அவனுக்கு சின்ன வயசுலயே அறிவுல இருந்து, விஞ்ஞானத்துல இருந்து எல்லாத்தையுமே தெரிய வச்சிட முடியும். அடுத்த மொழியில அவன் வந்து கஷ்டப்பட்டு அத போராடி படிச்சு அது தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம இங்க குழந்தையில இருந்து என்ன பண்றோம் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், 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 இங்கிலீஷ்ன்னு திணிச்சு, இதுக்கே ஓட்டிர்றோம் 12, 13 வருஷம். அதுக்கப்புறமா இங்கிலீஷ வச்சு இதெல்லாம் கத்துக்கிட்டு, அந்த பார்ட்ஸ், அந்த மொழி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அத படிச்சு வளர்க்கணும் அறிவ. நம்ம ஊர்ல நெறைய பேர் இருக்காங்கல்ல, தமிழ் ஆளுங்க தான். ஆனா எனக்கு தமிழே தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியுன்றாங்க. நெறைய ம். பேர் அப்படி இருக்காங்க. சரி, ஏங்க சைனாக்காரன் வந்து தமிழ் படிச்சுட்டு இருக்கான்? ஏங்க அங்கருந்து வரவங்கலாம் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க? இப்ப சைனாலேருந்து ஒருத்தர் வந்து பேசிட்டு அவ்வளோ அழகா தமிழ் பேசுறாரு. நான் வந்து ஈஸியா பேசிற முடியாது. இங்க இருக்கிற நீங்க கூட இந்த அளவுக்கு என் அளவுக்கு நீங்க தமிழ் பேச மாட்டீங்க. நான் இங்க இருக்க இலக்கிய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம் மூலியமா அவங்கள்ட்ட பழகுனனால எனக்கு இந்த தமிழாவது வருதுன்னு நம்மளுக்கு அறிவுரை சொல்றாரு. அவரு வந்து நீங்க இவ்ளோ இவ்ளோ தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தர்பூஸ் கூட நீங்க வந்து பீஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷ்ல தான் பேசுறீங்க. அந்த அளவுக்கு நீங்க ஊறி போயிருக்கீங்க. அவரு வந்து நம்மளுக்கு அட்வைஸ் சொல்றாரு. இதோட அசிங்கம் என்னங்க இருக்கு? அதான் இப்ப சைனா, இங்கிலீஷ் அவங்களே இப்ப தமிழ வந்து படிக்கிறாங்க, பேச ம். ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து தங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னும்போது, அப்போ அதையே ஒரு இதா கொண்ட நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும், அது எவ்ளோ நம்ம இது பண்ணியிருக்கணுன்றது, அது ஏன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு கோவமும் வருது. வருத்தமா தான் இருக்கு. ஏன் நம்ம இப்படி மாறி இப்ப நாங்களே பேசுறோம்னா, அதுல ஃபுல்லா தமிழ்லாம் வரதில்ல. இங்கிலீஷ் கலந்து, தங்கிலீஷ் கலந்து அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம இவ்ளோ இது விட்டுட்டோமேன்றது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இது எல்லாருக்குமே தான் அது பொருந்தும். எல்லாரும் செய்ற தப்பு தான் இது. விட்டுட்டோம். நம்ப தப்பு தான் அது. நம்ம அப்படியே அத விட்டு, விட்டு, விட்டு அந்த பழக்கம் அதான் இப்ப அந்த பாக்கெட்ல வந்து வர்றது. இதுலயாவது அவர் வந்து 3வது இடத்துலயாவது தமிழ் இருக்கு. மிச்ச பாக்கெட்ல அது கூட கிடையாது. இங்கிலீஷ் தான். விட்டாச்சு. ஒண்ணு அந்தந்த இது ஊர்ல வரும்போதாவது அந்த மொழி ஃபர்ஸ்ட்ல இருந்தா கூட பரவால்ல. நம்மளது மட்டும் தான் எந்த மொழி வந்தாலும், எந்த ஊர்ல வந்தாலும் நம்மது கண்டுக்க லாஸ்ட்ல தான் மாட்டான். இருக்கு. அந்த ம். மாரி இருக்கு. நம்மளுக்கு அதெல்லாம் அவன் என்ன கேர் பண்ண மாட்டான். அவனுக்கு என்ன அது டேஸ்ட்டா இல்ல அது இதுவா அவ்வளோதான். அவன் வந்து இந்த மொழி, இந்த மொழிலாம் அவன் எதுவும் பேச மாட்டான். அவன் பாட்டுக்கு பிரிண்ட் அடிப்பான். இதுக்காக நான் தமிழ்ல தனியா இங்க் வச்சுலாம் பிரிண்ட் அடிச்சுன்னு எனக்கு செலவு மிச்சம். அங்க அடிக்கிற அதே பிரிண்ட்ட தூக்கி இங்கேயே அடிச்சு நான் பாட்டுக்கு வியாபாரம் பண்ணிப்பேன். இதுக்கெல்லாம் இவனுக்காக நான் ஸ்பெஷலா எந்த எஃபெக்ட் எடுக்கணும்னு அப்போ அவசியமே கிடையாது. எப்படி அவன் கண்டுக்க இருக்குன்னா, மாட்டான்றது தைரியம். இப்ப வந்து நம்ம தமிழே பேசணுமா? இப்ப அது கஷ்டம் தானே. ஊறிட்டோம். அது வர்றது கஷ்டம். அட்லீஸ்ட் இந்த மாரி பாக்கெட்ட தவிர்க்கிறது, இதெல்லாம் வாங்காம இருக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எதிர்ப்ப காமிச்சாலே போதும். இதுக்கெல்லாம் வந்து இப்படி எல்லாத்துக்கும் போராட்டம் பண்றத விட நம்ம மாறணுங்க. நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே மாறணும். நம்ம மாறணும். பேசுறதுலேருந்து எத நம்ம புடிச்சிட்டு இருக்கோன்றது நம்ம மாறணும். நம்ம மாறினாதாவது மாறும். நம்ம எல்லாத்தையும் ஈஸியா விட்டுட்டு இருக்கோன்றதுக்கு தான் இதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அது அருமை தெரிஞ்சு, அதுக்கப்புறம் போராடி வாங்குறோம் அத. எதுக்கு? நம்ம கரெக்ட்டா இருந்திருந்தனால இது எதுவுமே நடந்திருக்காது. உலக நாடே கண்டுபிடிச்சு இதுதான் மூத்த மொழி, இதுல தான் வந்துச்சுன்னு அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சத நம்ம எடுத்து படிக்க ஆரம்பிச்சா, நம்ம கஷ்டப்பட்டு முக்கி முக்கி கண்டுபிடிச்சதெல்லாம் இவன் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுக்கிறான்டா எப்புட்றான்னு அவங்க ஆச்சரியமா பார்த்துன்னுருக்காங்க. ஆனா அது நம்மளுக்கு தெரியலன்றது தான் படிக்கணுங்க. நம்மளுக்கு புடிச்சா தாங்க அதெல்லாம் வரும். நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம நம்ம வந்து இந்த இதெல்லாம் கூட கிண்டல் பண்ணுவோம். இப்ப இவரு வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் சொன்னாரு பாருங்க. மதுரை எடுத்த கண்ணகி அப்படின்னா நம்ம கிண்டல் பண்ணிருப்போம். அது என்னங்க ஒத்திக்காக மதுரையை எரிச்சிட்டாங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லி சினிமாலே ஆகட்டும், நம்மளும் ஆகட்டும் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருப்போம். அது பிரிச்சு அது என்னத்துக்காக அது சொன்னாங்க அப்படின்னு ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டோம். கலாய்ச்சிட்டு போயிடுவோம். நம்ம மொழி நம்மளே வந்து இந்த இதுக்கு என்னன்னு தெரியாது. இது என்னது அடி உதவுமே அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னா அது கூட நம்ம கலாய்ச்சின்னு தான் இருப்போம். அதை ஃபன் பண்ண இருப்போம். அது எதுக்கு சொன்னாங்க, எந்த இடத்துல சொன்னாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு பிரிச்சு பார்த்து அதெல்லாம் படிக்கிறதே கிடையாது. நம்மளே நம்மள கலாய்ச்சின்னு இருந்தோம்னா இப்படிதாங்க நடக்கும். எல்லா லாங்குவேஜும் கத்துக்கணும் தான். அதுக்குன்னு தமிழ் நான் சொல்றது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாம் ஓகே தான். அது மாரி இங்கிலீஷும் வந்து ரொம்ப அவசியம் தான். அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. பட் மொழிய மறந்துட்டு, அத பத்தி அது என்னமோ ஏதோ ஒரு மூலையில ம். கிடக்குது. என்னவோ ஒரு இது அப்படின்னு நினைச்சுட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் பேசினா தான் வந்து மதிப்பு, கெத்து அப்படின்ற மைண்ட் செட் எல்லாம் மாறினாலே போதும். நம்ம தமிழ் முதன்மையா வச்சுட்டு, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பேர் கீ மாதிரி.
அப்படிதான் அதை வச்சுக்கணும். நம்ம அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவோம். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.